எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நீயா நாளால் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் இருக்குங்க. அது என்னென்னா, மகனி பெற்ற தாய்மார்கள், அம்மாக்கள், ஏதோ ஒன்று, அப்புறம் தனி குடித்தனம் விரும்பும் மகள்கள், மருமகள்கள். சரிங்களா? இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் சில வீடியோஸ் பார்த்தேன். ஃபுல் வீடியோ பார்க்கல, சில கிளிப்பிங்ஸ் பார்த்தேன். அதை பற்றி தான் நான் உங்கள்கிட்ட பேச வந்திருக்கேன். சில சீன் போட்டிருக்கேன், அதை பாருங்கள். நம்ம தொடர்ந்து பேசலாம். அழகான ஃபிளாட் சார், ஒரு கார் ஒரு பைக். பைக்ல வந்து ஆஃபீஸ் போயிட்டு வரப்ப என்ன பிக்கப் பண்ணிக்கணும். வர வழியில பானிபூரி. ஒரு பையனும் ஒரு பொண்ணும் ஏதோ ஒன்னு இருந்தா போதும். ஏன்னா 2 பேருமே ஒர்க் பண்றோம். நான் ஐடில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ஹஸ்பண்டும் ஐடில ஒர்க் பண்ணணும். குழந்தை வந்து ரொம்ப நல்லா வளர்க்கணும். அந்த குழந்தை பாத்துக்கிறத விட அவர் அதிகமா பாத்துக்கணும். அந்த குழந்தைய விட என்ன ரொம்ப அதிகமா பாத்துக்கணும். ஆயிரம் ஆசைகள். பெண்கள் பேசுகிறாங்கங்க, எனக்கு மாப்பிள்ளை இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், குடும்பம் எப்படி இருக்கணும், தனி குடித்தனம் போகணும், அது ஆஃபீஸ் போகிறது, குழந்தைங்களை வளர்க்குறது, அந்த ஊஞ்சலில் உட்காந்துட்டு இருக்கிறது, அப்புறம் இந்த சினிமாலெல்லாம் காட்டுவாங்கள்ல, அவங்க சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சுற்றி ஏதோ ஒரு படத்துலேருந்து வந்துட்டுருக்குதுங்க, சினிமாலேருந்து வந்துட்டுருக்குது. அப்போது அந்த பெண்களை இயற்கையான அவங்களுடைய வாழ்க்கையிலிருந்து அவங்கள சிந்தனையை மாற்றி சினிமாவை நோக்கி அவங்களுடைய சிந்தனைகள், சினிமாவில் ஒரு காட்சியில், ஒரு 3 மணி நேர காட்சியில் ஒரு அரை மணி நேரம் ஒரு கணவன் மனைவியை இந்த மாதிரி தாங்குற மாதிரி காட்டுறாங்க அப்படின்னா, அதே மாதிரி அவங்க வாழ்க்கை பூரா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கற்பனைக்கு போயிடுறாங்க, மைண்ட் செட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அது கிடையாது. ரியல் லைஃப்பில் நம்ம வந்து எப்பயுமே வந்து ஐ லவ் யூ சொல்லிகிட்டே இருக்க மாட்டாங்க கணவர்கள்லாம். அவங்க வந்து நம்ம மேலே உள்ள அக்கறை, நம்மளுக்கு எப்படி நம்ம கவனிக்கிறாங்க அப்படிங்கிறத வச்சு நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய அந்த ஒரு உணர்வை வாயால் சொல்லணும்னு எதிர்பார்க்குறாங்க, பொக்கே கொடுக்கணுன்னு எதிர்பார்க்குறாங்க, கிஃப்ட் பண்ணணும்னு எதிர்பார்க்குறாங்க, பண்ணுவாங்க. இப்போது நமக்கு தேவையான வாங்குகிற எல்லாமே வந்து நம்ம கடைக்கு போகிறோம், வாங்குகிறோம். ஒரு பண்டிகை வருது, வீட்டு விசேஷங்கள் வருது, வாங்குகிறோம். ஓகே, அது போய் நமக்கு தேவையானதை வாங்கிட்டு வர வேண்டியது தானே. இது இல்லைன்னா ஒருத்தங்க கிஃப்ட் கொடுக்க வேண்டி இருக்குது. இதெல்லாம் என்னங்க, அந்த காலத்துலலாம் இந்த மாதிரிலாம் இருந்துச்சா? அப்போல்லாம் எவ்வளோ ஒரு அந்யோன்யம் இருந்தது. ஒரு கணவன் மனைவியும், கணவன் இப்படின்னு திரும்பி பார்த்தா மனைவிக்கு அவ்வளோ புரியும். அதே மாதிரி மனைவி ஒரு பார்வை பார்த்தா கணவனுக்கு அப்படி புரியும். அதுதாங்க வாழ்க்கை. ஒருத்தங்க மனசு ஒத்து போகணும், புரிதல் இருக்கணும்.